இப்போ புதுசாக படிக்கிறவங்களும் இலக்கணத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு படித்தா ஸ்கோர் பண்ணிடலாம். இதே மாதிரியே வந்து போன டைம் தமிழ் இலக்கியம் அப்புறம் தமிழ் தோன்றலாம் வந்து ரொம்ப வைடாக படித்தவங்க இலக்கணத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இலக்கணத்தில் வந்து அழகு 3 பார்த்திங்கன்னா வந்து சொற்றொடர் அமைத்தல். இப்போ வந்து நம்ம மனப்பாடம் பண்ண இல்லாமல் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இலக்கணத்தை எடுத்து பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே இருந்த இலக்கணத்தை தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போன டைம் வந்து 30-35 மார்க் கேட்பாங்க. இந்த டைம் வந்து 85 மார்க்கை வந்து கொஞ்சம் வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்து கொரோனா வைரஸ் வந்துச்சு. இப்போ வைரஸ்னால் என்ன தமிழ், பாக்டீரியா என்ன தமிழ், பூஞ்சைக்கு வந்து வைரஸ் இது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் செல்வ கணபதி. இப்போ நடந்து முடிந்த 2024 குரூப் 4 வந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண்ணும் தரவரிசை அடிப்படையில் 3வது இடமும் கம்யூனலில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து 2025க்கான வந்து சிலபஸ் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னே இந்த சிலபஸுக்கும் இப்போ இருந்த சிலபஸுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு, தமிழுக்கே வந்து 25 புக்கு படிக்கணும். ஆனால் இந்த சிலபஸ் அதோட இது கவர் பண்ணும்போது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட் கேப்பபிலிட்டி மட்டும் இருந்தால் அதை மட்டும் வளர்த்துக்கிட்டால் போதும். தமிழில் வந்து 95லாம் வந்து சாதாரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த அண்டர்ஸ்டாண்டபிள் கெப்பாசிட்டி மட்டும் நமக்கு வளர்த்துக்கணும் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. தமிழில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து போன சிலபஸில் வந்து இலக்கணம் அப்புறம் வந்து தமிழ் தொண்டு ப்ளஸ் வந்து இலக்கியம் 3மே வந்து ஓரளவுக்கு 30, 35, 30 அந்த ரேஞ்சில் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து இலக்கணத்தை வந்து கோர் பண்ணிட்டாங்க. இப்போ இலக்கணத்துலேயும் வந்து மொத்தம் 85 கொஸ்டின் கேட்குறாங்க. இலக்கியம் அப்புறம் வந்து தமிழ் தமிழ் தோண்டுலேருந்து 15 கொஸ்டினை வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இலக்கணத்தை எடுத்து பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே இருந்த இலக்கணத்தை தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போன டைம் வந்து 30-35 மார்க் கேட்பாங்க. இந்த டைம் வந்து 85 மார்க்கை வந்து கொஞ்சம் வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னா ஈஸி. ஏற்கனவே படித்தவங்களும் வந்து ஏற்கனவே படித்தது தான் கொஞ்சம் அதையே வந்து 30 மார்க் கேட்டது 85 மார்க்கு கேட்குறாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து இருக்கிற சிலபஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து எவ்வளோ இலக்கணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ சுட்டு எழுத்துக்கள் ஒருமை பன்மையெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து புது புக்கிலே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில டாப்பிக் தான் வந்து பழைய புக்கில் கவர் ஆகுது தவிர மற்ற டாப்பிக்லாம் வந்து புது புக்கிலே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம புக்கை வந்து திரும்ப படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் வந்து சொல்லகராதி வந்து இந்த கொஞ்சம் ஒரு 80% அண்டர்ஸ்டாண்ட்னா வந்து ஒரு 20% வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எப்படின்னா வந்து இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி ப்ளஸ் வந்து ஊர் பெயர்கள் மறுவு சொற்கள் அது மாதிரி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 80% வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் வந்து அழகு 3 பார்த்திங்கன்னா வந்து சொற்றொடர் அமைத்தல். இப்போ வந்து நம்ம மனப்பாடம் பண்ண இல்லாமல் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்து சிலபஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து சொற்றொடர் அமைத்தல். இப்போ வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அலுவலகத்துலலாம் போய்ட்டு பணி செய்யும் போது அங்கே வந்து நம்ம எப்படி நடைமுறையில் வந்து எப்படி அந்த லெட்டர் ரைட்டிங் எழுதுறது அது மாதிரி ஓரளவுக்கு வந்து நம்ம இப்போ வந்து தயார்படுத்துறதுக்காக வந்து வடிவமைச்சிருக்காங்க. மரபு தமிழ் இப்போ நடைமுறை வாழ்க்கையில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா வந்து இப்போ நேற்று அடைமழை பெஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் வந்து நம்ம உண்மையாக வந்து அடைமழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறை தமிழில் இல்லாமல் வந்து கரெக்டான தமிழ் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சிலபஸை வடிவமைச்சிருக்காங்க. ப்ளஸ் இளமை பெயர்கள் அதெல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம புக்கில் இருக்கிறது தான். புக்கில் வந்து பழைய புக்கில் இந்த இளமை பெயர்கள் குறித்த செய்திகளும் வந்து பழைய புக்கில் நிறையா இருக்கும். புது புக்கில் ஒரு 80% இருக்குன்னா பழைய புக்கில் ஒரு 20% கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா இந்த இலக்கண பகுதியிலே வந்து புதுசாக என்ன இருக்குன்னா வந்து இந்த நிறுத்தற்குடியில் கால்புள்ளி அரைப்புள்ளி அந்த மாதிரி டாபிக் தான் வந்து இப்போ புதுசாக இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் இருந்தாலுமே வந்து இப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அழகு 4 வந்து கலைச்சொற்கள் கொண்டு வந்திருக்காங்க. கரண்ட் இஷ்யூஸில் வந்து என்ன கலைச்சொற்கள் போயிட்டுருக்கு ப்ளஸ் வந்து சயின்டிஃபிக்கான கலைச்சொற்கள் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்து கொரோனா வைரஸ் வந்துச்சு. இப்போ வைரஸ்னால் என்ன தமிழ், பாக்டீரியா என்ன தமிழ், பூஞ்சைக்கு வந்து வைரஸ் இது
ஃபங்கைனா வந்து பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தெரியணும். அதுன்ற மாதிரி இப்போ வந்து வருஷத்தில் வந்து இந்த சொல் தான் அதிகமாக தேடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் எவ்வளோ வரும். அந்த கொஷினை கூட எடுத்து இது தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. கொஷின் வந்து கேட்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் பகுதிகள், எளிய மொழிபெயர்ப்பு. இதெல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸில் போயிட்டு முன்னாடி வந்து இந்த வேர்ட்லாம் வந்து நம்ம கேள்விப்படுவோம். அதனால் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சிலபஸ் செட் பண்ணியிருக்காங்க. இலக்கணத்தை முடிச்சுட்டு அழகு 7 பார்த்தீங்கன்னா வந்து இலக்கியம் வந்து தமிழ் தொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 60 to 70 கொஸ்டின் வந்து தமிழ் தொண்டு இலக்கியத்தில் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஷார்ட் பண்ணியிருக்காங்க, 15 கொஸ்டின் தான் கேட்பாங்க. போன டைமும் வந்து சிறப்பு தமிழ் வர படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, 10ஆம் வகுப்பு தரம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து ரொம்பலாம் போட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ரொம்ப ரிவிஷன்லாம் பண்ண தேவையில்ல. இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாபிக் கூட இருக்காது. அந்தளவுக்கு தான் வந்து இலக்கியமும் தமிழ் தொண்டும் இருக்குது. அது என்ன பண்ணலான்னா புக்கில் தேடி படிக்கலாம், இல்லைன்னா வந்து நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட்ஸ் எடுத்து படித்தாவே மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இலக்கியத்துக்கும் தமிழ் தொண்டுக்கும் ரொம்ப எஃபோர்ட் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதில் முக்கியமாக படிக்க வேண்டிய இடமே எங்கன்னா இலக்கணம் தான் படிக்க வேண்டிய இடமா இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து மனப்பாடம் பண்ணி சிலபஸ் என்னென்னா வந்து மாணவர்கள் வந்து புரிதல் இருந்தால் தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இலக்கணத்தை வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இப்போ நிலமை இருக்குது. தமிழ்லேயே வந்து இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அந்த அழகு 7 பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறள் 20 அதிகாரம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 25 அதிகாரம் இருந்துச்சு, இப்போ 20 அதிகமாக குறைச்சிருக்காங்க. அது ஒரு பெனிஃபிட்டு தான். அதனால் வந்து இந்த டாபிக் திருக்குறள் இந்த டாபிக் மட்டும் படித்தாவே ஓரளவுக்கு நம்ம கவர் ஆகிடலாம். போன டைமோட அந்த டைமுக்கு குறைவாக தான் இருக்குது. இப்போ இலக்கியம் பார்த்திங்கன்னா போன டைம் 14 கீழ்கணக்கு மேல் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். சங்க இலக்கியங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அறநூல்கள்லேயே ஒரு திருக்கடிகம் என்ன பதி சிறுபஞ்சமூலம் ஏலாதின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதெல்லாம் எங்கெங்கே புக்கில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம ஹெட்டிங் போட்டு தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சோமே ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இப்போ தமிழ் தொண்டு பார்த்திங்கன்னா வந்து பாரதிதாசன் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு போன டைமு. இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. தமிழ் தொண்டில் வந்து பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடியில் அடிகளார், கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் தான் இருக்குது. போன டைம் வந்து ஒரு 100%ல் வந்து ஒரு 20% தான் வந்து தமிழ் தொண்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது முடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கால அளவு எடுத்துக்காது, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ ஏற்கனவே படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வந்து ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்தால் இந்த சிலபஸை வந்து முடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக படிக்கிறவங்களும் இலக்கணத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு படித்தா ஸ்கோர் பண்ணிடலாம். இதே மாதிரியே வந்து போன டைம் தமிழ் இலக்கியம் போகிற தமிழ் தொண்டுலாம் வந்து ரொம்ப வைடாக படித்தவங்க இலக்கணத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இலக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதனால் புதுசாக படிக்கிறவங்களும் ஏற்கனவே படிக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும்தான் இந்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும்.